வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒட்டுமொத்த ஊடகமும் பாஜகவுக்கும் சங் பரிவாருக்கும் விலை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு சின்ன ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ண மாதிரி ஜனநாயகம் வந்து இன்னும் காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்பை கிரியேட் பண்ற மாதிரி சில செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல வரும் பொழுது நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த ஊடகத்தை பாராட்ட வேண்டிய அவசியமும் இருக்கு. நாம வந்து காலங்காலமா பேசிட்டு வருவோம் பிஜேபியுடைய வாஷிங் மிஷினை பத்தி. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நோக்கி இடி வழக்குகளும், சிபிஐ வழக்குகளும், ஐடி வழக்குகளும் பாயுது. அதுக்கப்புறம் அவங்க போய் பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வழக்குகள்லாம் எங்க மாயமா மறைஞ்சு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்புறாங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் 2 பக்க செய்தி மூலமா இன்னைக்கு பிஜேபியோடைய இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸை வந்து டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பீங்கன்னு தெரியல. ஆனா இது போன்ற முக்கியமான செய்திகள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த காணொலியில வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிள்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் 2014 ஆரம்பிச்சு 2024 வரை 25 ஆப்போசிஷன் லீடர்ஸ் அவங்க மேல வந்து இந்த மாதிரி சிபி, இடி, கரப்ஷன் சார்ஜஸ் இருந்த 25 தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள். நான் வந்து முதல் கட்ட தலைவர்களை பற்றி மட்டும்தான் பேசுறேன். அடுத்தடுத்த கட்டத்துல ஏகப்பட்ட பேர் வந்து பாஜக போய் சேர்ந்திருக்கிறாங்க. முக்கியமான முதல் கட்ட தலைவர்கள் 25 பேர் எதிர்கட்சிகள்ல இருந்து பாஜகவுல போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை இன்னும் டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்தி தொலைக்காட்சியில ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு நாட்டு மக்கள் முன்னால நாட்டுடைய பிரதமர் பச்சையா பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த இடி, சிபிஐ, ஐடி போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களா வந்து செயல்படுறாங்க. அரசாங்கத்துக்கு இது மேல எந்த கண்ட்ரோலும் இல்ல. நாங்க வந்து அவங்கள வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல. எங்க ஊழல் நடக்குதோ அங்க இவங்களாதான் போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்து சொல்றாரு. இரண்டாவது, நிர்மலா சீதாராமன் நாட்டுடைய பினான்ஸ் மினிஸ்டர் 2 நாள் முன்னால கொடுத்த ஒரு பேட்டியில வந்து வெளிப்படையா சொல்றாங்க, யார் வேணா பாஜகல வந்து சேரலாம் அப்படின்னு. அந்த நெறியாளர் கேக்குறாங்க, ஒருத்தர் மேல 10 சிபிஐ வழக்கு இருக்கு, ஊழல் பிரிச்சாலே நீங்களே மேடைக்கு பேசுறீங்க, அவங்களும் உங்க கட்சியில சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, யார் வந்தாலும் எங்க கட்சியில நாங்க சேர்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாங்க. இதை ஒட்டி இந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 25 முக்கியமான ஆப்போசிஷன் லீடர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல 10 பேர் காங்கிரஸ்ல இருந்து, 4 பேர் ஈச் வந்து என்சிபில இருந்தும் சிவசேனால இருந்தும், திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து 3 பேரு, தெலுங்கு தேசம் பார்ட்டியில இருந்து 2 பேர், அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியில இருந்து, YSR காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து ஒவ்வொருத்தர், இப்படி 25 முக்கியமான லீடர்ஸ் வந்து அவங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இந்த 25 பேர் மேல இருக்கக்கூடிய கேசஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பாஜகவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் 3 பேர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. கோடி கோடியா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிய பாஜக இவங்க பாஜகல சேர்ந்த உடனே 3 கேசஸா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீதி 20 கேசஸ் பாத்தீங்கன்னா கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 2 கேஸ் நிலுவையில் இருக்கு. ஆனா இது எப்போ மூடப்படும் இல்ல கிடப்புல போடப்படும் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் தெரியல. இதுதான் இந்த 25 பேருடைய ஸ்டேட்டஸ் கியூவோ அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடி போடக்கூடிய கேசஸ் வந்து 4 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக 95% கேசஸ் எதிர்கட்சி தலைவர்கள் மீதுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா கன்விக்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா 1% கூட இல்ல, அதுக்கும் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற தரவுகளையும் இந்த செய்தித்தாள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 121 பொலிட்டீஷியன்ஸ் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. 121ல 115 பேர் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல அதிகம் முக்கியமான தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மகாராஷ்டிரால என்ன கூத்து நடக்குது, மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக என்சிபி, சிவசேனாவை சேர்ந்த, காங்கிரஸை சேர்ந்த இந்த 12 தலைவர்கள், இந்த 25 பேர்ல 12 பேர் வந்து மகாராஷ்டிரால இருந்து காங்கிரஸ், என்சிபி, சிவசேனாவை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. இதுல 2 முக்கியமான தலைவர்கள் பாத்தீங்கன்னா என்சிபியை சேர்ந்த அஜித் பவார் மற்றும் பிரபுல் பட்டேல். அஜித் பவார் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி அவர் மேல வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா அக்டோபர் 2020 அவர் முதல் முறையா பாஜகவுக்கு வராரு தெரியுமா? அந்த டைம்ல வந்து அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து மகாராஷ்டிரா IOW வந்து க்ளோஸ் பண்றாங்க.
க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அஜித் பவார் வந்து இங்க இருந்து எதிரணிக்கு போறாங்க இல்லையா, போனோடனே திரும்பவும் அந்த கேசஸ வந்து ரீஓபன் பண்றாங்க. மறுபடியும் அஜித் பவார் என்சிபி அணியை விட்டு இங்க வந்து சேரும் பொழுது இன்னைக்கு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அவங்க தரப்புல இருந்து கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈடிக்கு அங்க வேலையே இல்ல. அதனால ஈடியோட கேஸும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கறத இந்த செய்தித்தாள்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் போபால்ல வந்து காரியகர்த்தா மீட்டிங்ல பேசுறாரு. என்சிபி அப்படிங்கறது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கிடையாது, நேஷனலிஸ்ட் கரப்ஷன் பார்ட்டி. 70,000 கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாளிகளை கண்டிப்பாக பாஜக தண்டிக்கும் அப்படின்னு அவர் மேடையில பேசுறாரு. பேசின 2 நாள்ல பாஜக இவங்களை எப்படி தண்டிச்சதுன்னு தெரியுமா? இதே அஜித் பவார் மீது 70,000 கோடி ஊழல் சொன்ன இதே பாஜக, இவர் வந்து பாஜகவுல சேர்ந்த உடனே அவரை மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக்கி பைனான்ஸ் போர்ட்போலியோ நிதித்துறை எங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த நிதித்துறையை தூக்கி இவர் கையில கொடுத்து அழகு பாக்குது பாஜக. இதுதான் இவங்க ஊழல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய லட்சணம். அதே மாதிரி பிரஃபுல் பட்டேல் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா இருந்தவர் இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா மர்ஜர்ல வந்து கிட்டத்தட்ட 850 கோடிக்கு மேல இவர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இவர் மீது வைத்தது. பாஜகவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 நாள் முன்னால இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. இது போன்ற எவ்வளவு முக்கியமான தலைவர்களுடைய பட்டியலை வந்து இந்திய எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்காங்க. ஒரு சில முக்கியமான தலைவர்களை பத்தி மட்டும் சொல்றேன். சுவேந்து அதிகாரின்னு திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தலைவர், இப்போ பாஜகவுடைய மாநில தலைவரா வெஸ்ட் பெங்கால்ல இவர் இருக்கிறாரு. இவர் மேல நாரதா ஸ்ட்ரிங் ஆபரேஷன் கேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஒரு ஹிடன் கேமரா வச்சு இவங்க வந்து எந்த அளவுக்கு கான்ட்ராக்டுகளுக்காக எல்லாம் கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா வந்து பத்திரிகைகள் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனா 2020 இவர் போய் பாஜகவுல சேர்றாரு. இவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இன்னும் நிலுவையில எடுக்கப்படாம தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 2019 இருந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து சிபிஐ வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய லோக்சபா ஸ்பீக்கர், ஏன்னா இந்த வழக்குகள்லாம் வரும்பொழுது அவர் பாத்தீங்கன்னா லோக்சபால எம்பியா இருந்தாரு. லோக்சபா ஸ்பீக்கர் இன்னமும் வந்து சிபிஐக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம அதை புடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் நிலைமை. அதே மாதிரி இன்னைக்கு அசாமுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா, இவர் காங்கிரஸ்ல வந்து தலைவரா இருந்தாரு. அப்போ 2014 சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வழக்குல இவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோடி கணக்குல இவர் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக வச்சது. 2014 இவர் பாஜகவுல சேர்ந்தாரு. இன்னி வரைக்கும் அந்த கேஸ் வந்து கிடப்புலதான் இருக்கு, தூசி தட்டி எடுக்கப்படல. மாறாக இவ்வளவு ஊழல் செஞ்சவரை அசாமுடைய முதலமைச்சராக்கி பாஜக அழகு பாக்குது. அதே மாதிரி ஃபார்மர் மகாராஷ்டிரா சிஎம் அசோக் சவான், இவர் மீது ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நிலுவையில இருக்கு. கோடிக்கணக்குல இவரும் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து பாஜக குற்றச்சாட்டு வச்சது. இப்போ ரீசெண்டா அவர் போய் பாஜகவுல ஜாயின் பண்ணிட்டாரு. உடனே அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இனிமேல் அது தூசி தட்டி எப்ப எடுக்கப்படும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சகன் புஜ்பால் அப்படிங்கிற என்சிபியை சேர்ந்த தலைவர், இவர் வந்து மகாராஷ்டிரா அரசுல பிடபிள்யூடி மினிஸ்டரா இருந்தாரு. இவர் மேலும் ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் சொன்ன இதே பாஜக இவர் வந்து பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கேசஸ் எல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். திகம்பர் காமத் அப்படிங்கிற ஃபார்மர் கோவா சீஃப் மினிஸ்டர், இவர் மீது லூயி பர்கர் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கேம், பல கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணாரு, தன்னோட ஒரு 8 எம்எல்ஏ கூட்டிட்டு நேரா வந்து பாஜகவில் ஐக்கியமாயிட்டாரு. இப்ப அவருக்கு எதிரான கேசஸ் எல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நவீன் ஜிந்தால் இப்போ ரீசெண்டா பாஜகவுல ஜாயின் பண்ண ஒரு பெரிய கார்பரேட் முதலை, அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு. குருக்ஷேத்ரா தொகுதியில இந்த தடவை பாஜக சார்பில் கேண்டிடேட்டா அவர் போட்டி போடுறாரு. இவர் மீது கோல் ஸ்கேம் ஏகப்பட்ட கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கிறாருன்னு கோல் ஸ்கேம்ல வந்து இவருடைய பேரை வந்து அடிபட்டது. இவரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாஜகவே வச்சிருக்கு. இன்னைக்கு பாஜகவுல இவரை சேர்த்துக்கிட்டு இவருக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டும் கொடுக்குது. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால ஒரு பாஜக தலைவர் வந்து மேடையில பேசினார். அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அவர் சொன்னாரு, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், ஏகப்பட்ட டென்ஷன்ல நான் இருந்தேன். இப்பதான் வந்து பாஜகவுல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு எனக்கு. ஏன்னா இனிமேல் வந்து என் வீட்டு கதவை இடியோ சிபிஐயோ ஐடியோ தட்டாது. இப்ப நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு பாஜகவுல சேர்ந்த ஒரு தலைவர் வந்து பேசியிருக்கிறாரு. முடிஞ்சா அந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் போட சொல்றேன். முடிஞ்சா நீங்க அதையும் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து கூட பிரதமர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில பேசும் பொழுது காங்கிரஸ வேரோட அழிக்கணும்,
காங்கிரஸ் முக்த் பாரத்தை வந்து நாம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் முக்த் பிஜேபியை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட காங்கிரஸ் அரசியல்வாதிகள், ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட அரசியல்வாதிகள் இன்னைக்கு போய் பிஜேபியில சேர்ந்திருக்கிறாங்க. பிஜேபி ஒரு விதத்துல காங்கிரஸ்க்கு நல்லது பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ்ல இருந்த ஊழல் பெருச்சாளிகள், சந்தர்ப்பவாதிகளை எல்லாம் இப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்து பிஜேபி வாஷிங் மிஷின்ல போட்டு இதே ஊழல்வாதிகளையும் இதே சந்தர்ப்பவாதிகளையும் பிஜேபியில சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஊழல்வாதிகள், சந்தர்ப்பவாதிகளுடைய நிறம் மாறப்போவதே இல்லை. அவங்க காங்கிரஸ்ல என்ன செஞ்சாங்களோ அதே தான் பாஜகவுல செய்ய போறாங்க. ஆனா இப்ப வித்தியாசம் என்னன்னா, இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் வராது. அதனால நிம்மதியா அவங்க செஞ்ச ஊழல அவங்க கண்டினியூஸா திரும்ப பாஜகவுல உட்கார்ந்து அங்க எம்பியோ எம்எல்ஏ போஸ்டோ வாங்கி பதவியில உட்கார்ந்து அதே ஊழலை மிக சிறப்பாக இவர்கள் தொடர போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற தலைவர்களை தொடர்ந்து பாஜக கொண்டு போய் சேர்க்கறதுனால இன்னைக்கு பாஜக உள்ளேயே RSS உள்ளேயே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. இந்த தேர்தல்ல களத்துல இந்த அதிருப்தி எதிரொலிக்குது. பல வட மாநிலங்கள்ல பாஜக போட்ட கேண்டிடேட்ஸை எதிர்த்து பாஜக காரியகர்த்தாஸை ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. நேத்து வந்தவனுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப வருஷக்கணக்கா இங்க கட்சியில உட்கார்ந்து கட்சிக்காகவே உழைச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த கட்சியில என்ன அங்கீகாரம்? இப்படி நேத்து வந்தவனுக்கு ஊழல் பிரச்சாரி எல்லாம் நீங்க கட்சியில சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்காக களத்துல போய் நாங்க ஓட்டு கேட்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக உள்ளேயே ஏகப்பட்ட அதிருப்தி அவங்களே போராட்டம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த பாஜகவுடைய வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஊடகங்கள் கொஞ்சமாவது முதுகெலும்பு காட்டி இது போன்ற விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது மக்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்பை கொடுத்திருக்கு. இன்னும் எதுவும் கெட்டு போகல. நமக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு இப்ப 2024 கிடைக்குது. இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே இந்தியாவில மற்றொரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே மிஸ் ஆயிடும். ஓட்டு போடுற தகுதியே நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும். அதனால இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, 2024 யோசிச்சு ஓட்டு போடுங்க. மக்களுக்கான அரசு எதுவாக இருக்கும், மக்கள் நலன் சார்ந்த அரசு எதுவா இருக்கும், முக்கியமா பிரிவினைவாதம் பேசாம எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா முன்னேறக்கூடிய ஒரு சூழலை எந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த அரசுக்கு தான் உங்களுடைய வாக்கு இருக்கணும். அப்பதான் சனநாயகம் காப்பாற்றப்படும். நன்றி, வணக்கம்.